அமெரிக்காவில் துப்பாக்கி வைத்திருக்க கட்டுப்பாடுகள் இல்லை என்பதால் அங்கு இயல்பாகவே துப்பாக்கி வைத்திருக்கும் கலாச்சாரம் இருந்து வருகிறது. கடந்த 2024 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது அவர் மீது கொலை முயற்சி நடைபெற்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமான வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்கத்தின் வருடாந்திர இரவு விருந்து சனிக்கிழமை இரவு நடைபெற்றுள்ளது. ஹில்டன் எனப்படும் தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடந்த நிகழ்ச்சியில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்றிருந்தார். அதிபருடன் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத், உள்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்வை சீர்குலைக்கும் விதமாக அங்கு 5 முதல் 8 முறை வரை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளன. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காயமின்றி உயிர் தப்பியிருக்கிறார். இதையடுத்து ட்ரம்ப் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறப்பு விருந்தினர்கள் அங்கிருந்து பத்திரமாகவும் வெளியேற்றப்பட்டனர். அதிபருக்கு எந்தவித தகவலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா என்ற தகவலும் வெளியாகவில்லை. ஒரு நபர் மட்டுமே எதிர்பாராத நேரத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கலிபோர்னியாவை சேர்ந்த 31 வயது மதிக்கத்தக்க நபர் கைது செய்யப்பட்டார். அவர் கோல் தாமஸ் ஆலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவர் அந்த ஹோட்டலில் ஒரு விருந்தினராக தங்கியிருந்ததால் பாதுகாப்பு வலைத்தளத்தை தாண்டி உள்ளே வர முடிந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் உலுக்கியுள்ளது. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்தத்தில் முழுமையாக உடன்பாடு எட்டப்படாத சூழ்நிலையில் அமெரிக்காவை பழிவாங்க ஈரான் தக்க சமயம் பார்த்து காத்திருக்கிறது. இதனால் ட்ரம்ப் கொலை முயற்சிக்கு பின்னணியில் ஈரான் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பாக இணையதளங்களில் பகீர் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த தகவலுக்கு ட்ரம்பே பதிலளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு ஈரான் போருக்கும் இடையே தொடர்புள்ளதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், நான் அப்படி நினைக்கவில்லை என தெரிவித்தார். தன்னிச்சையாகவே அந்த நபர் இதுபோன்ற தாக்குதலை அரங்கேற்றியதாகவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க இரகசிய சேவை மற்றும் பிற பிரிவினரும் விரைவாகவும் தைரியமாகவும் செயல்பட்டதற்காக தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி நடப்பது இது முதல் முறையல்ல. பென்சில்வேனியாவில் கடந்த 2024 ஜூலை 13 நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு கொலை முயற்சி அரங்கேற்றப்பட்டது. அப்போது அவரது காதில் குண்டு உரசி சென்றது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது தாக்குதல் முயற்சி நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் நடைபெற்ற வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் 1981 அப்போதைய அதிபர் ரொனால்ட் ரீகன் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.